எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையால நாம எல்லாரும் இன்னொரு ரமலானை சந்திக்கப் போறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ ரமலான்கள் வந்திருக்கு, போயிருக்கு, இல்லையா? ஒவ்வொரு ரமலான் வரும்போதும் இந்த முறை நாம நிறைய அமல் செய்யணும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகணும், சொர்க்கத்துக்கு போகணும்னு நாம எல்லோருமே ஆசைப்படுவோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, ரமலானோட முதல் நொடியில இருந்தே அதோட முழுமையான பரக்கத்தை, முழுமையான அருளைப் பெற நம்மள எத்தனை பேர் தயாரா இருக்கோம்? ரமலானை எப்படி சரியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழியில தொடங்கணும்னு தெரியாததால நிறைய பேர் அந்த முதல் அருளையே கோட்டை விட்டுடுறாங்க. நம்ம ரமலானை நம்ம வாழ்க்கையோட மிகச்சிறந்த ரமலானா மாத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆனா நாம எடுத்து வைக்கிற முதல் அடியே தவறா இருந்தா எப்படி? கவலைப்படாதீங்க. இந்த வீடியோல உங்க ரமலான் மாசத்தை அல்லாஹ்வின் அருளோடையும் பரக்கத்தோடையும் தொடங்க ஒரு சக்தி வாய்ந்த திறவுகோலை நாம கத்துக்கப் போறோம். ரமலான்கிறது வெறும் பசிச்சு தாகமா இருக்கிறது மட்டும் கிடையாது. அது நம்ம ஆன்மாவை புரட்டி போடக்கூடிய ஒரு மாதம். ரமலான் பிறை தெரிஞ்சிடுச்சுன்னு அறிவிப்பு வந்த அந்த ஒரு நொடி இருக்கே, அது சாதாரண நொடி இல்லைங்க. அந்த நொடியில தான் சொர்க்கத்தோட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுது, நரகத்தோட வாசல்கள் மூடப்படுது, ஷைத்தான்களுக்கு விலங்கு போடப்படுது, அல்லாஹ்வின் எல்லையில்லாத கருணை பூமிக்கு இறங்கி வருது. சிந்திச்சு பாருங்க, ஒரு வருஷம் முழுக்க நாம காத்துக்கிட்டு இருந்த ஒரு புனிதமான விருந்தாளி ரமலான் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கும்போது நாம எப்படி அவரை வரவேற்கணும்? வேற சிந்தனைகளோட, கவனம் இல்லாமலா? இல்ல முழுமையான பணிவோட, அல்லாஹ் கிட்ட கையேந்தி துஆவோட வரவேற்கணுமா? நாம அந்த முதல் நொடியில என்ன மனநிலையில இருக்கோமோ அதுதான் அந்த மாசம் முழுக்க நம்ம அமல்களோட தன்மையை தீர்மானிக்கப் போகுது. ஒரு பில்டிங்க்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ரமலானோட தொடக்கம் முக்கியம். அந்த அஸ்திவாரத்தை ஒரு சக்தி வாய்ந்த துஆ மூலமா நாம பலமா போட்டுட்டோம்னா, அதுக்கு மேல நாம கற்ற அமல்கள் என்கிற கட்டடம் ரொம்ப உறுதியா அல்லாஹ் ஏத்துக்கிற மாதிரி அமையும், இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மாதத்தின் பிறையை எங்கள் மீது பாதுகாப்புடனும் ஈமானுடனும் நிம்மதியுடனும் இஸ்லாத்துடனும் உதிக்கச் செய்வாயாக. பிறையை சுட்டிக்காட்டி, என் இறைவனும் உன்னுடைய இறைவனும் அல்லாஹ்வே. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு பிரார்த்தனை பாத்தீங்களா?